செந்தில் பாலாஜி அண்ணா சீக்கிரமா வந்துட்டாரு அந்த இடத்துக்கு அப்படிங்கிற இதுல வந்து செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்தாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, விஜயபாஸ்கர் ஏடிஎம்கேல அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே வந்திருக்காரு. ஏன் அதை வந்து ஒரு கேள்விக்குறியா இல்லை இவங்களுக்கு? செந்தில் பாலாஜி எப்படி வந்தாங்கன்னா அந்த பகுதியில் எம்எல்ஏ அவரு அப்படிங்கறத ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம பேசுறாங்கல்ல. இல்ல ஆமா, அந்த பகுதியில தான் அவர் வசிக்கிறாரு. அது இல்லாம ஒரு இங்க பரப்புரை நடந்துட்டு இருந்த சமயத்துல வந்துட்டு கலைஞர் அறிவாலயம் கிட்ட ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கு அறிவாலயம்ல. ஸோ அங்கிருந்து அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 3 மினிட்ஸோ என்னவோ தான். ஸோ இவர் டக்குன்னு அங்கிருந்து தகவல் ஒவ்வொருத்தங்களா கீழே விழறாங்க, சஃபகேஷன் ஆறாங்க அப்படிங்கும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு மீட்டிங்கை பாதிலேயே பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் அக்கமடேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மக்களை. போது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரோட கரூர் மாவட்ட நிர்வாகிகளை அனுப்பி இந்த மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போங்க, போய் அங்கே என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் அங்கே விரைந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. 3 நிமிஷத்துல போய்க்கலாம். ஸோ அதுக்குள்ள இவர் எவ்வளவு சீக்கிரம் போனார்? நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே விஜயபாஸ்கரும் வந்திருக்காரு. ஆனா அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம டிஎம்கே தான் இனிஷியேட் பண்ணி எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா இல்ல